என் அன்பு பிள்ளையே, உன் மனதில் உள்ள குமுறலை நான் அறிவேன் குழந்தையே. அது உன் வாழ்வில் நிம்மதியை கிடைக்கின்றது. நீ கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன். உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன். யாருக்கு கஷ்டங்கள் இல்லை, யாருக்கு துன்பங்கள் இல்லை. கர்ம பலன்களின் ஆதிக்க சூழ்நிலையா நீ விரும்பிய எண்ணங்கள் அனைத்தும் தள்ளி போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றது. எனக்கு ஆராதனை செய்யக்கூட பணம் இல்லையே என்று கவலைப்படாதே. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம் ஆகிய கெட்ட குணங்களையே நான் உன்னிடம் தட்சணையாக கேட்கின்றேன். பணத்தை அல்ல குழந்தையே. இந்த குணங்களை தட்சணையாக யார் எனக்கு கொடுக்கின்றார்களோ அவர்களை விட்டு நான் ஒருபோதும் விலகுவதில்லை. உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னை நினைத்து பிரார்த்தனை செய். நீ பிரார்த்தனை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. உன் சாயப்பாவாகிய நான் உன்னை கவனித்துக் கொண்டு தான் இருக்கின்றேன். உன்மேல் அக்கறையுடன் தான் இருக்கின்றேன். உன் வாழ்வில் அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நடக்கும் குழந்தையே. மனதில் பலம் இல்லாமல் தவிக்கின்றான் என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா? உனக்கு நான் இருக்கின்றேன் தங்கமே. நீ நிச்சயம் வெற்றி காண்பாய். மிக விரைவில் உயர்ந்து நிற்பாய். பொறுத்திரு, காத்திரு. அனைத்தும் நடக்கப் போகின்றது. உன்னை விட்டு அனைத்து கெடு பலன்களும் அகலப் போகின்றது. நிச்சயம் ஒரு நாள் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன். உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் உன் சாயப்பாவின் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உண்டு தங்கமே. ஏமாற்றம் ஏற்படும் வேளையில் ஏமாற்றி விட்டார்களே என அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவு முட்டாளாய் இருந்து விட்டோமே என எண்ணுங்கள். மீண்டும் ஏமாறாமல் இருக்கலாம். உன்னை விட உனது பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும். அவன் மீது முழு நம்பிக்கை வை. அவன் உன்னை காப்பான். உனக்கு நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் உன் வாழ்க்கையை சீராக்குவேன் தங்கமே. சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு வருந்திக் கொண்டிருக்கின்றார். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா? உன் தரத்திற்கு வர முடியாத போது, உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத போது, உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுத்தான் அவர்கள் இப்படி செய்கின்றார்கள். இன்னும் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்கப் போகின்றார்கள். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை தங்கமே. நீ என் உயிரான குழந்தை. நீதான் எனக்கு உலகம். உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு வேதனை கொள்ளாதே. போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல. என்னுடைய முழுமையான அருளால் உன்னை நான் ஆசிர்வதிப்பேன். வாழ்க்கையில் ஜெயிப்பாய். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும். நீ என்னை நினைக்கும் போது உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வை ஏற்படுத்தும். அதுதான் நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு. உன்னை என் உயிராய் நான் காப்பேன் தங்கமே. இவ்வுலகில் யார் உன்னை கைவிட்ட போதிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை குழந்தையே. என் பிள்ளைகளை காப்பதை விட வேறு வேலை எனக்கில்லை. உன் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் உன் சாயி இதோ உனக்காக உன் இதயத்திலேயே வசித்துக் கொண்டிருக்கின்றேன். கலங்காதே. ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். பொறுமையையும் பக்தியையும் ஒருபோதும் கைவிடாதே. அதற்கான பலன் கிடைக்காமல் போகாது குழந்தையே. கெட்டவை நீண்ட காலம் நிலைத்திருக்காது. நல்லவைக்கு முடிவே கிடையாது. நீ விதைக்கும் நல்ல எண்ணங்களும் செயல்களும் கெட்டவைகளை அழித்து ஜெயிக்கும். சந்தோஷமான விஷயம் ஒன்று உனக்காக காத்திருக்கின்றது குழந்தையே. தயாராக இரு. உன் லட்சியம் நிறைவேறப் போகின்றது. இனி அனைத்தும் சுபமாக நடக்கும். நற்குணங்கள் கொண்ட நீ எஞ்சியுள்ள உனது கர்ம பலன்களை கழித்துவிட்டு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் பெறுவாய். நினைவில் கொள் குழந்தையே. தீயவர்கள் தற்போது நன்றாக இருப்பது போல தோன்றும். ஆனால் அவர்களின் கர்ம காலம் மிகவும் மோசமானதாக இருக்கும். உன் சாயப்பாவின் வார்த்தையை கேள். இன்னும் 7 நாட்களுக்குள் உனக்கு சந்தோஷத்தை அளிக்கப் போகின்றேன். கலங்காதே. சத்தியம் குழந்தையே. இன்றும் நான் உயிரோடு இருக்கின்றேன். இதை உறுதியாக நம்பு. யார் கைவிட்ட போதிலும் என் குழந்தையாகிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இது சத்தியம். நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் இல்லை என்று கலங்காதே. உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன். மரணத்தை காட்டிலும் கொடுமையானது மனக்கவலை. மரணம் ஒரு முறைத்தான் கொல்லும். மனக்கவலை நொடிக்கு நொடி கொல்லும். அன்பு குழந்தையே, யாரைப் போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும்
ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைத்தான் குழந்தையே. சாவி இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவதில்லை. அதேபோல் தீர்வு இல்லாத பிரச்சனைகளை இறைவனும் அனுமதிப்பதில்லை. உன்னை நேசிக்க யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. நீ பிறப்பதற்கு முன்பே உன் தாய் உன்னை நேசிக்க தொடங்கிவிட்டாள் என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. மனதால் காயப்பட்டு கண் கலங்கும் போது எவர் ஒருவரின் வார்த்தை உன் மொத்த மனநிலையையும் மாற்றுகின்றதோ அவரே உன் வாழ்நாள் பொக்கிஷம். ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருக்குமானால் அதனுடன் விளையாடாதே. அது உண்மையான அன்பு மட்டுமல்ல, உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் கூட. சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் இறைவனை முழுமையாக நம்பு. ஏனென்றால் நமது பெரிய கஷ்டங்களை எல்லாம் நீக்குபவன் அவன் மட்டுமே. ஒருவன் அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றான் என்றால் அவனுக்கு எல்லையில்லாத சந்தோஷம் காத்திருக்கின்றது என்று அர்த்தம். இதுவே நிதர்சனமான உண்மை. இனி வரும் காலம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் இரண்டை பற்றி மட்டும் என்றைக்குமே யோசிக்காதே. முதலாவது, உனக்கு கிடைக்காதது, உன்னை விட்டு போனது. சொல்ல சொல்ல புரியும் அன்பை விட காலம் செல்ல செல்ல ஒவ்வொரு தருணங்களிலும் உணரும் அன்பே நிறைவானது. தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகள் மட்டும்தான் சரி என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அமைதி மட்டும் உன் ஆயுதமாக வைத்துக்கொள். அவர்களுக்கு புரிய வைக்க வரும் காலம் ஒன்று உள்ளது. கலங்காதே. நான் சபித்தேன், அது நடந்துவிட்டது என்று கூற இங்கு பலர் இருக்கின்றார்கள். நான் வாழ்த்தினேன், அவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் என்று கூற இங்கு ஒருவர் கூட இல்லை குழந்தையே. உன்னை விலக்கியவர்களை விட்டுவிடு. ஏனெனில் நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை. ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உன்னை. விடும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே எவனும் பயப்படுவான். இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையும் இப்படியே இருக்கும் என்று நினைத்து விடாதே. உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும் தங்கமே. தனது பாதையை தேடிக்கொள்ளும் தண்ணீராக இரு. அடுத்தவர் பாதையை தடுக்கும் பாறாங்கல்லாக இருந்து விடாதே. உன் கவலைகளை ஆண்டவனிடம் மட்டும் சொல்லி அழு. ஏனெனில் அவர் மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்லி சந்தோஷப்பட மாட்டார். உண்மை உள்ள இடத்தில் கண்ணீர் மௌனம்தான் இருக்கும். பொய் உள்ள இடத்தில் தான் கிண்டலும் சிரிப்பும் இருக்கும். எதை எடுத்துச் செல்ல முடியாது என்ற உண்மை தெரிந்தும் ஏனோ மனிதர்கள் எல்லாவற்றிற்கும் ஆசைப்படுகின்றார்கள். நல்லவை முதலில் நரகமாக தோன்றும், முடிவில் சொர்க்கமாக மாறிவிடும். தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும், முடிவில் நரகமாக மாறிவிடும். அதர்மத்தின் பாதையில் ஆட்டம் போடும் ஒவ்வொருவனையும் எதிர்க்க அவனை விட சக்தி உள்ளவனை இறைவன் படைத்துள்ளான். அதுவே இயற்கையின் நியதி. மற்றவர்களுக்கு தீமை செய்யும் போது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கான நாளைய துன்பத்தை இன்றே விதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று. என் நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையை வைத்திரு. அது தருகின்ற நம்பிக்கையை வேறு எதனாலும் தர இயலாது குழந்தையே. சோதனையின்றி வாழ்வில் சாதனை படைத்தது எவரும் இல்லை. சோதனையை கண்டு தயங்காதே. எல்லாம் நன்மைக்கே என்று முன்னேறி செல். நல்லதே நடக்கும். வாழ்வில் நாம் சிலதை இழக்கும் போதுதான் அதன் பெரும் மதிப்பை உணர்கின்றோம். நம்முடன் இருக்கும் வரை அதை அலட்சியப்படுத்தி விடுகின்றோம். அது பொருளாக இருந்தாலும் சரி, உயிராக இருந்தாலும் சரி. சிந்தித்து செயல்படு குழந்தையே. உன்னை பிடித்து பழகியவர்களை விட உன்னை ஒரு பொழுதுபோக்காக நினைத்து நடித்து பழகியவர்கள் தான் இங்கு அதிகம். மனிதர்களிடம் சற்று விழிப்புடனே இரு. சுகங்களை பகிர்ந்து கொள்ளும் அன்பை விட சோகங்களை பகிர்ந்து கொள்ளும் அன்பே என்றும் உண்மையானது. முடிவெடுப்பதற்கு முன் 1000 முறை வேண்டுமானாலும் சிந்தி. ஆனால் தொடங்கிய பின் 1000 தடைகள் வந்தாலும் பின்வாங்க கூடாது. உங்கள் தகுதியை உயர்த்தி கொள்ள தகுதியுள்ள மனிதர்களிடம் பழகுங்கள். தவறான நபருடன் பழகுவதற்கு பதில் தனியாக இருப்பதே மேல் குழந்தையே. உலகின் மிகப்பெரிய குற்றம் நம்பிக்கை துரோகம். மிகச்சிறந்த தண்டனை மௌனம் மட்டுமே. நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஓடி சம்பாதித்து ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வதில் இல்லை, இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வது தான். பொய் சொல்லி தப்பிக்காதே. உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாக வாழ்வதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாயிரு. வலியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் 1000 உண்டு. வலிகளை சுமந்து வழியை தேடும் பயணம்தான் இந்த வாழ்க்கை. எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறில்லை. ஆனால் எல்லா நேரமும்
நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பது தான் தவறு குழந்தையே. எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மனம் மட்டும் நம்மிடத்தில் இருந்து விட்டார் இந்த உலகில் நம்மை விட சந்தோஷமானவர்கள் யாரும் இருக்க முடியாது. உறவு இல்லாதவர்களிடம் மட்டுமல்ல, உரிமை இல்லாதவர்களிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. மிஞ்சுவது ஏமாற்றம் மட்டுமே. ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் அதிகம் சந்தித்து பார். வாழ்க்கையில் தத்துவம் மட்டுமல்ல, அறிவும் தானாகவே வளரும். இல்லாதவன் கேட்கின்றான், இருப்பவனோ மறுக்கின்றான், இறைவனோ சிரிக்கின்றான். தோற்றத்தை வைத்து யாரையும் வேண்டாம் என்று ஒதுக்கி விடாதே. ஒருவேளை அவருக்கு சேர வேண்டிய மொத்த அழகையும் கடவுள் அவர் இதயத்தில் வைத்திருக்கலாம். ஒரு பொருள் கிடைக்கும் போது தெரியாது, அது தொலைக்கும் போதுதான் தெரியும் அது நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்று. மற்றவர்கள் பொறாமைப்படுகின்ற அளவிற்கு வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பெற்றவர்கள் பெருமைப்படும் அளவிற்காவது வாழ்ந்து காட்டு குழந்தையே. பின்னோக்கி பார்க்காதே, எப்போது முன்னோக்கி நீ எதை செய்ய விரும்புகின்றாயோ அதையே பார். நீ முன்னேறுவது உறுதி. உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி, உன் பலவீனத்துடன் மோதுபவன் துரோகி. இன்பத்திற்காக மட்டும் அன்பை தேடி செல்லாதே. துன்பத்திலும் ஆறுதல் அளிக்கும் உறவை தேடும். அதுவே இறுதி வரை அன்பாக இருக்கும். உனக்கான வெற்றி கொஞ்சம் தள்ளி போகலாம், ஆனாலும் முயற்சி எப்போதும் வீணாவதில்லை. தொடரட்டும் உன் தேடல்கள். கடவுளையே குறை சொல்லும் உலகம் இது. மனிதர்கள் எம்மாத்திரம். கடந்து செல் குழந்தையே. உன்னை வேண்டாம் என்று சொல்லும் இடத்தில் மறந்து கூட அந்த இடத்தில் நின்று விடாதே. தனியாக இருப்பதாக கவலை கொள்ளாதே. இறைவனே உன்னுடன் தான் இருக்கின்றார் என்பதை நினைவில் கொள். இந்த உலகில் தாய் தந்தையின் அன்பை தவிர பிறர் உன்மேல் செலுத்தும் அன்புகள் யாவும் எதிர்பார்ப்புகள் நிறைந்ததே. உதவி கிட்டும் என்ற நம்பிக்கையுடன் அஞ்சாமல் செயலில் ஈடுபடு. எங்கிருந்தாவது உதவி உன்னை வந்து சேரும். நம்பிக்கை இருந்தால் செயல் வெற்றி பெறும். முதலில் கஷ்டம் என்பது தாங்க முடியாததாக தோன்றும், பின் பரவாயில்லை போல் இருக்கும். கடந்துவிட முடியும் என நம்பிக்கை வரும். இறுதியில் இதற்காகவா வருந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனை என்பது மனிதனுக்கு இவ்வளவுதான் குழந்தையே. மலை போல் வந்தது பனி போல் விலகிவிடும். ஆசை குடியேறிவிட்டால் அமைதி வெளியேறிவிடும். அழகான வாழ்வென்பது ஆடம்பரமான வாழ்வல்ல, அன்பான வாழ்வு மட்டுமே. என் தங்கமே, தரம் தாழ்ந்த சிந்தனைகளுக்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை. நாய் குறைக்கின்றது என்று சிங்கமும் குறைத்தால் அது அசிங்கமாகிவிடும் சிங்கத்திற்கு. உண்மை எனும் வெளிச்சம் வெளியே தெரியும் வரை அனைவரும் இங்கு உத்தமர்கள்தான். ஒருவரின் வலியின் வேதனை புரிந்தவன் மற்றவனை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டான். வாழ்க்கையில் நீ வெற்றியடைய மிக முக்கியமான மந்திரம் யாதெனில், உன் திட்டத்தை உதவி கோரும் இடங்களில் மட்டும் சொல். உன் முன்னேற்றத்தை உனது நலன் விரும்பிகளுக்கு மட்டும் தெரியப்படுத்து. ஆனால் உனது ரகசியங்களை ஒருபோதும் யாரிடமும் பகிராதே. வெற்றி பெறும் வரை இதை கடைபிடித்தாலே தோல்விக்கான வாய்ப்பே இருக்காது குழந்தையே. உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும். அன்றிலிருந்து இன்று வரை நான் ஷீரடியில் இருந்து கொடுக்கும் ஊதி எல்லா நோய்களையும் குணப்படுத்தும். உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன் குழந்தையே. நம்பிக்கையோடு என்னை வணங்கு, நான் பார்த்துக் கொள்கின்றேன். அடுத்தவருக்கு கெடுதல் மட்டும் நினைக்காதே. எண்ணம் போல்தான் வாழ்க்கை. உன்னால் முடியாதென்று யாராவது சொன்னால் நீ நம்ப வேண்டியது அவர்களை அல்ல, உன்னை என்பதை நம்பு. அனைத்தும் மாறப்போகின்றது. எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்கி நிற்காதே. எவரையும் கண்டு அஞ்சாமல் செயல்படு. நீ நீயாக இரு. தூங்காத இரவுகள் இருக்கலாம், ஆனால் விடியாத இரவும் இல்லை, முடியாத செயலும் இல்லை. உன்னை பழி சொல்ல இந்த உலகமே காத்திருக்கின்றது. ஆனால் உனக்கு வழி சொல்ல அப்பா நான் மட்டுமே உள்ளேன் என்பதை மறக்காதே. இன்றுடன் உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நாளை முதல் ஆனந்தமான வாழ்வை எதிர்கொள்வார். இறைவன் தனக்கு பிடித்தவர்களுக்கே அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசாக கொடுப்பார். சகுனிகள் நிறைந்த உலகத்தில் சத்தியத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் சாணக்கியத்தனமும் தேவை குழந்தையே. சிரித்துக்கொண்டே இரு. விரட்டி வரும் துயரங்கள் உன்னை அழ வைக்க முடியாமல் திரும்பி ஓடும் வரை நமக்கென்ன தெரியும் என்பதை விட மற்றவர்களுக்கு என்ன தெரியும் என்பதை தெரிந்து வைத்திருப்பதே புத்திசாலித்தனம். உன் வாழ்க்கையில் நடப்பது எதுவும் நீயாக விரும்புவதில்லை, எல்லாம் கடவுளின் விருப்பம்தான். ஒருவர் உன் வாழ்க்கையில் வருவதும்
போவதும். எனவே வருவதை நினைத்து மகிழாதே, போவதை நினைத்து வருந்தாதே. அமைதியாக கடந்து செல் உன் பயணத்தை. யாரிடமும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதே. ஏனென்றால் அவர்களிடம் இருப்பது அவர்களுக்கான நியாயம் மட்டுமே. வாழ்வில் சிலரது மாற்றங்களை மௌனத்துடன் ஏற்றுக்கொள்வது சிறந்தது குழந்தையே. தவறி விழும் போதெல்லாம் எழுந்துவிட முடிகின்றது. தள்ளிவிடும் போதுதான் சிரமப்படுகின்றார். கலங்காதே, என் கரங்கள் உன்னை நோக்கி வரும். கெட்டியாக பிடித்துக்கொள். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். காலால் மிதித்த தன்னை கையால் எடுக்க வைக்கும் பெருமை கொண்ட முல்லை போல உன்னை தாழ்த்தி பேசுபவர்களை புகழ்ந்து பேசும் வரை உன் முயற்சியை வடிவமைத்துக்கொள். ஈரம் பட்ட மண்ணில் விழும் கால் தடங்களை விட காயம் பட்ட மனதில் எழும் வடுக்கள் வார்த்தையில் அடங்காது. காயப்பட்ட யாவும் காலத்தின் கையில் நியாயப்படும். கலங்காதிரு. யார் உன்னை நேசித்தாலும் யார் உன்னை வெறுத்தாலும் உன்னை எந்த விதத்திலும் பாதிக்காமல் பார்த்துக்கொள். ஏனெனில் நேசிப்பதும் வெறுப்பதும் அவர்கள் பிரச்சனை, உன்னுடையது அல்ல. என் வைரமே, உன் வாழ்க்கையில் இருக்கும் கவலைகளை விளக்க வந்த உன் தந்தை நானே. உன் வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்ட வந்த தாயும் நானே. உன் வேண்டுதல்கள் நிறைவேறுமா என்று ஏக்கத்துடன் காத்திருப்பதை விட உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று தீர்க்கமாக நம்பு. கண்டிப்பாக நிறைவேறும். நான் நிறைவேற்றி தருவேன். ஆழமான வேர்கள் கொண்ட மரங்கள் தான் பூமியில் எதையும் தாங்கி பல வருடங்கள் வாழ்கின்றன. அதுபோல திடமான நம்பிக்கை உடையவர்களால் எதையும் தாங்கி அனைத்தையுமே வெல்ல முடியும். உன் சங்கடங்களை விலக்க உன் கண் எதிரில் ஆனந்தமாக காட்சியளித்துக் கொண்டு நான் இருக்கின்றேன் தங்கமே. உன் தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவே நான் இருக்கின்றேன். பொறுமையோடு இரு. வாழ்வின் அனைத்து காரியத்திலும் வெற்றி பெற்றிட உதவும் உலகின் ஒரே ஆயுதம் நம்பிக்கை மட்டுமே. எனவே இந்நாளை புதிய நம்பிக்கையோடு தைரியமாக தொடங்கு. வெற்றி நிச்சயம். மரத்தை பார்த்து கற்றுக்கொள். தன்னை விட்டு பிரியும் இலைகளை அவை கண்டு கொள்வதில்லை. சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம். கவலை கொள்ளாதே, நல்லதே நடக்கும். நீ உயிராய் நேசித்த உறவு, உன்னை விட்டு விலகிய உறவு, உன் உண்மையான அன்பை உணர்ந்து மீண்டும் உன்னை வந்து சேரப்போகின்றது. நீ இனிமேல் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே. எல்லாம் போய்விட்டதே என்று சொல்வதற்கு பதில் என் நாமத்தை சொல்லிப்பார். என்னுடைய லீலைகளை அனுபவிக்க நீயும் தயாராகி விடுவார். என் பிள்ளைகள் என்னை நினைத்துக் கொண்டு இருந்தாலே போதும். அவர்களை உடனிருந்து நான் பாதுகாப்பேன். உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகின்றது. இனி எல்லாமே வெற்றித்தான். உன் வாழ்வில் இனி பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.